அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி ஆந்திரா ஸ்பெஷல் கொங்குரா சட்னி, அதாவது புளிச்சக்கீரை துவையல். இதில் ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் நம்ம டீ குடித்தா நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகும் இல்லையா, அதுக்கு காரணம் ஃபினாலிக் காம்பவுண்ட் தான். அந்த ஃபினாலிக் காம்பவுண்ட் இந்த கீரையிலையுமே அதிகமாக இருக்குது. இதில் மூன்றாவதாக லினோலெயிக் ஆசிட் அப்படிங்கிற அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டுமே இருக்குது. அதனால் டோட்டலாக இந்த ரெசிபி நீங்கள் மாதத்துக்கு 3 முறை சாப்பிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம பாடியில் உள்ள ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வை முற்றிலும் தவிர்க்கலாம். ஓகேங்க, நம்ம இன்றைக்கி இந்த ரெசிபிக்காக ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீசன் ஆயில் எடுத்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு புளிச்சக்கீரை சமைக்கும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உடல் சூடை தணிக்கும். அது கூட 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா 8 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. புளிச்சக்கீரை கொஞ்சம் பித்தன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் பூண்டு வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது பித்தத்துடைய அளவு குறையும். இதுதான் புளிச்சக்கீரை. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போது வத்தல் வறுபட்டுருச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி போதும். பொதுவாக ஒரு சிலருக்கு பசியின்மை இருக்கும் இல்லையா, அந்த பசியின்மையே போக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக புளிச்சக்கீரை துவையலை மாதத்துக்கு 3 முறை சாப்பிட்லாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா குக் ஆகி அதனுடைய அளவு குறையும். அப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக ஒரு 3 நிமிஷத்துலேயே இதை வதக்கி எடுத்துடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அந்த கீரை கூட வறுத்து வச்ச வத்தலையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. தாளிப்புக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்புக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச புளிச்சக்கீரை துவையலை ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உடல் சோர்வு பசியின்மையை போக்கக்கூடிய புளிச்சக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. டெஃபினட்டாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு லைக் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.